ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோயிச்சா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராணி 1 அதான் விளையாட போகிறோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரே ஒரு லைஃப் தான் வச்சு விளையாட போகிறோம். இதில் இருக்கும் 5 days இருக்கும். ஆனால் நான் ஒரு வாட்டி செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். இது வந்து ஒரு சேலஞ்ச். இந்த கேமுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒரு வாட்டி மட்டும் இந்த சேலஞ்ச் வச்சுப்போம். அதுக்குள்ளே 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடிஞ்சால் ஜெயிச்சோம், முடிக்கலைன்னா தோற்றோம். ஓகே, கிளவி எங்கே இருக்க? சீக்கிரம் வா. ஓகே, நம்ம வந்து மேலே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த இதை எடுத்துப்போம். இது பேர் என்னன்னு தெரியலையே, அது ஒன்று பானைன்னு வச்சுக்கலாம். பானை எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே போயிட்டு சரி, இப்போ பானையை வந்து இதை கட்டைகளை போட்டால் கிராணி இதை கட்டையை உடச்சிட்டு போவா. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அது மாதிரி தான் போட்டேன். ஆனால் கிராணி வந்து அந்த இடத்துக்கே போகல. இந்த வேஸ்ட் சத்தம் தானே, அதனால போய் பெட்ரூமில் நிற்கிறா. நானும் இங்கே தான் சத்தம் போட்டேன், போய் பெட்ரூமில் நிற்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று போங்க. கிராணி சீக்கிரம் வா, சீக்கிரம் இருறா, எனக்கே காலு முடியலை. நானே நொண்டி நடந்து வரேன். அதுக்குள்ளே சீக்கிரம் வானா எப்படா வருவேன்? சரி, சீக்கிரம் வா. ஏய் அப்பா, என்னடா அந்த கிராணி இவ்வளோ லேட் பண்ணுறா? ஐயோப்பா வந்துட்டான். ஏப்பா லே, நீ எங்கடா இருக்க? சீக்கிரம் வான்னா அப்புறம் எங்கடா ஓடி போனேன்? லே, கையில் சிக்கின அவ்வளோதான் நீ. தக்காளி சூற விட்டுருவேன். சரி, ஓகே, தள்ளி விட்டு போகணுன்னு பார்த்தா நம்மளே வந்துட்டேன். ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? கிராணி வேறு வரா. சரி, இங்கே வேஸ்ட் இங்கே தூக்கி இங்கே போட்டேன். இதில் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இதில் எதுவுமே இல்லை. ஏன்டா இந்த வீடை வச்சுருக்கீங்க? வீட்டில் எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் அந்த வீடை மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு கட்டி வச்சுருக்கீங்க? அப்பா டி, வாட்டர் மெலன் கிடச்சிட்டுங்க. இது கிராணி சாப்டர் 3ல கோகோனட் இருக்கும். அந்த கோகோனட்டில் எடுத்து உடச்சி உள்ள காயின் எடுக்கணும். காயின்லனா பேட்லாக்கி ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா இதில் உள்ள கோகோனட் ஓகே, ஸ்பார்க்கில் கிடச்சிட்டு கோகோனட் உடைக்கணும் அப்படின்னு இருக்குது. ஓகே, கோகோனட் எடுத்து போச்சு. கோகோனட்னே ஆயில் வருதுடா. வாட்டர் மெலன் எடுத்துக்கணும். கிளவி வேறு பின்னாடியே துரத்திட்டு வரா. யாரை பார்த்தா கிளவின்னு? எனக்கெல்லாம் 21 வயசு நயன்தாரா நினப்படா. உனக்கு நினப்புனா அதுக்கு நான் என்ன கிளவி பண்ணுறது? வாயை பாருங்களேன், ரொம்ப நாளாக பல் விளக்காமல் இருக்கா போல கிளவி. சரி, ஓகேவா, கிளவி மன்னிச்சு விட்ருவோம்ண்ணா. கரெக்டு தானே, மன்னிச்சு விட்ருவோமா? ஓகேண்ணா. பார்த்திங்க, ராமதாஸே ஓகே பாஸுங்கிறான். ஓகே அண்ணங்கிறான். ஓகே, போய் வாட்டர் மெலன் உடைக்கணும். அதுக்கு முன்னாடி கிளவியை தட்டி விட்டு போகணுமே. கிளவிங்கிற பாருங்க. அதோ இது பேர் என்னது, பூஜார். அதை தட்டிட்டு போகணும். இந்த வாட்டர் மெலன் எடுத்து போய் உடைக்கணும். ஓகே, இந்த கோகோனட் எடுத்துகிட்டு போயிட்டு உடைப்போம். அண்ணா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சீக்கிரம் சொல்லி தொலை. நீங்கள் வச்சிருக்கிறது வாட்டர் மெலன், கோகோனட்டுங்கிறீங்க. ராமதாஸ், இனிமேல் நீ வாயை துறை. வாயிலே 10 குத்தி வச்சிருவேன் அவனை. இனிமேல் லியோதாஸ் மட்டும்தான் பேசணும். நீ எல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா நீ பேசுகிறதே குறைன்னு இருக்கு, யாருக்கும் புரியாது. நீ எல்லாம் பேசக்கூடாது. லியோதாஸ் மட்டும்தான் பேசணும். லியோதாஸ் ஏதாவது சாம்பிளுக்கு பேசு, ஆனால் இப்போ பேசாத, நான் சொல்கிறப்ப பேசணும். பேசுகிறா தலைவரே. வணக்கம் தலைவரே. பார்த்தீங்களா, இவன் மட்டும்தானே அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான், வேறு எவனுமே கொடுக்க மாட்டான். ஓகே, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மேலே போகணும். இதை வேற தட்டி விட்டோன்னா என்னடா பண்ணுறது? திரும்பி கிராணி இந்த சைடு வருவா, என்ன பண்ணுறது? சரி, ஓகே, போய் பேட்ரி எடுத்துருவோம். இந்த பேட்ரி எடுத்துகிட்டு இந்த சைடு தட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வருவோம். கிராணி நம்மளை பார்க்க மாட்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்டை நோக்கே போவா. ஓகே, இப்போ மேலே போயிட்டு இந்த கோகோனட்டை உடைக்கணும். கோகோனட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேட்ரி எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஓகே, எல்லாம் சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஓகே, சொன்னதெல்லாம் போதும், ஆயமுடு. ஓகே, இப்போ பேட்ரி எடுத்துகிட்டு போய் வைப்போம். சீக்கிரம் போய் பேட்ரி எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 104 சப்ஸ்கிரைபர்ஸே இப்போ தான் வந்திருக்கு. கிராணி சாப்டர் 2 விளையாடணும்னு நினச்சிங்க நாள் நம்மள்ட்ட சொல்லுங்கள், விளையாண்டு தரோம். வாய் வேலை குளருங்க. இது வேற குளருதே. சரி, ஓகே, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. வீட்டுக்கு காடு பேட்டரியை கீழே போட்டு கிராணியை ஓர வைப்போம். என்னடா அந்த டோர் பிடிப்பு எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, சீக்கிரம் வா கிராணி. நான் கிராணி வரப்போகிறத கட் பண்ணிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டைம் கொடுத்து. இது வந்து ஒரு சேலஞ்ச் இல்லைங்க. கிராணி
ஐயோ சாரி இதை கட் பண்ணுறது இது மாதிரிலாம் ஏன் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது சேலஞ்சே கிடையாது. ஏன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போய்ட்டுன்னு வச்சிங்களேன், நான் வந்து எங்கள் அப்பா ஃபோனுக்கு அனுப்பிவிட்டு அதை எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து யூடியூப் சேனல் நான் போடணும். அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுறது இல்லை. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பவே முடியலை. அதுக்காக தான். ஓகே 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் இப்போ வந்து கார் கீ எடுத்துப்போம். கார் கீ எடுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு மேலே வர்றத. ஓகே வெப்பன் கீ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஓகே இப்போ போய்ட்டு வெப்பன் கீ இருக்குது அப்படியே திறக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லை. ஓகே இந்த அட்டைப்பெட்டியை தட்டி விடுவோம். தட்டி விட்டு கிராணி எதுக்கு செத்துருக்கும். ஓகே இப்போ என்ன பண்ணுறது. ஓகே கிராணி வந்துட்டான் சத்தம் போட்டதுக்கு. ஓகே கிராணி சுற்று. ஓகே செத்துட்டான். வாயை பாருங்களேன், எவ்வளோ நாள் பல் விளக்கலன்னு தெரில. இவளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக வாங்கி போடணும். ஃபஸ்ட்டு இவள்கிட்ட பல்லே இல்லையே, அப்புறம் எப்படி பேஸ்ட் வாங்குறது. சரி ஓகே அவள் கடைசி வரையும் பல்ல வளர்க்க மாட்டா, செத்தாலும் பல் வளர்க்க மாட்டான்னு உட்காந்துருப்பா. இவளோட பொண்ணும் அதே மாதிரி ஆணும் வாயை பிளந்து உட்காந்துருக்கு. இதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. பார்த்தா வாந்தியே வந்துடும். 2 நாளைக்கு சாப்பிடாமல் உட்காந்துருப்பேன். தேவையே இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன். ஓகே இதை கரெக்டாக குறி வச்சு சொல்லணும். அப்படியே நாங்களாம் பேர்னா என்னன்னு தரலையே. பலூன் ஷூட்டிங். இதெல்லாம் நான் எவ்வளோ பலூன் தெரியுமா ஷூட் பண்ணியிருக்கேன். ஓகே நம்ம கீழே விழுந்தாச்சு. இங்கே வந்துட்டேன். இங்கே ஃப்ரீஸ் ட்ராப்பை போட்டுட்டேன். கிராணி கேட்டிங்கன்னா அது ருசியமாக தான். ஓகே இப்போ கிராணியை வர வைக்கணும். சீக்கிரம் வா. வரமாட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம இப்போ மாட்டிக்குவோம். ஓகே இது வந்து நம்ம திறக்கணும். அதுக்கு ஹேமர் தேவை. இல்லைன்னா நான் வேஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன்ல அது தேவை. சரி ஓகே இதை தட்டி விட்டு இதுக்குள்ளே உழு வைப்போமா. உழு வைக்க முடியல. சரி அந்த சைடு விழுந்துட்டு இது ஸ்பெஷல் கீ தேவை. இங்கே இருக்குல்ல கேஸோவில் நம்ம எடுத்தே ஆகணும். இப்போ கிராணி வர ஸ்பான் ஆகிட்டான்னு தெரில. கீழே போய்ட்டு புக்கெல்லாம் எடுக்கணும். கிராணி ஸ்பான் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். கீழே போகிறதுக்கு பயமாக இருக்குது. சரி போவோம். போயிட்டு புக் எடுக்கணும். கிராணி இங்கே போயிருந்தா போச்சிங்க. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பாய் டாட்டா see you.